மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் தமிழகம் மற்றும் புதுச்சேரி வேட்பாளர்கள் பட்டியலை காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது. தமிழகத்தில் திமுக தலைமையிலான கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு புதுச்சேரி உள்பட 10 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன. கூட்டணி கட்சிகள் வேட்பாளர்களை அறிவித்துவிட்ட நிலையில் தாமதம் காட்டி வந்த காங்கிரஸ் கட்சி தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பட்டியலை நேற்றிரவு வெளியிட்டது. திருவள்ளூர் தொகுதியில் கட்சியின் செயல் தலைவர்களில் ஒருவரான டாக்டர் ஜெயக்குமாரும், கிருஷ்ணகிரியில் டாக்டர் ஏ செல்லக்குமாரும், ஆரணி தொகுதியில் காங்கிரஸ் செயல் தலைவர்களில் ஒருவரான டாக்டர் MK விஷ்ணு பிரசாத்தும் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளனர். கரூர் தொகுதியில் ஜோதிமணியும், திருச்சி தொகுதியில் காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவர் திருநாவுக்கரசரும், தேனி தொகுதியில் கட்சியின் முன்னாள் தலைவரான EVKS இளங்கோவனும் போட்டியிடுகின்றனர். விருதுநகர் தொகுதியில் முன்னாள் MP மாணிக் தாகூரும், கன்னியாகுமரி தொகுதியில் செயல் தலைவர்களில் ஒருவரும் சட்டப்பேரவை உறுப்பினருமான H வசந்தகுமாரும், புதுச்சேரியில் முன்னாள் சபாநாயகர் வைத்திலிங்கமும் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளனர்.